நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் பழங்குடியின விவசாயிகளுக்கு தொல்குடியினர் மேலாண்மை கால்நடை வளர்ப்பு மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் ஆடுகளை கலெக்டர் கலைச்செல்வி வழங்கினார். காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் நேற்று மக்களிடம் கலெக்டர் கலைச்செல்வி குறைகளை கேட்டறிந்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி நடத்தப்பட்ட ஓவிய போட்டி, கவிதை, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீர் பரிசு, பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சிவகங்கையில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலியும் அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் மனோஜிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2 வகுப்பறை கட்டிடத்தினை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அந்த பள்ளியில் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் குத்துவிளக்கேற்றினார். முப்பந்தல் காற்றாலை பண்ணையில் புதிய காற்றாலைகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழக தலைவர் ராதாகிருஷ்ணன், குமரி கலெக்டர் அழகுமீனா நேற்று ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நேற்று நடந்தது. நெல்லையில் ரூபாய் 6 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட கூடுதல் மருந்து சேமிப்பு கிடங்கை காணொலி காட்சி மூலம் முதல்வர் நேற்று திறந்து வைத்தார். சேமிப்பு கிடங்கில் கலெக்டர் சுகுமார், மேயர் ராமகிருஷ்ணன், அப்துல் வகாப் MLA குத்துவிளக்கேற்றினர். தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பண்டா ஜாய் நேற்று சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவரை மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வரவேற்றார். மத்திய இணை அமைச்சர் முருகன், அண்ணாமலை உடன் உள்ளனர். தூத்துக்குடி மீன்வள கல்லூரி அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். ஆறு 9/2025 அன்று 144 வலங்கைமான் அரசினர் பழவகை தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ் மன்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. காமதேனு சாரிட்டிஸ் சார்பாக திருவர் பிரகாச வள்ளலாரின் 202வது ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் காமதேனு சாரிட்டிஸ் நிர்வாகிகளுக்கு நமது சேவையை பாராட்டி மேதகு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் பொன்னாடை போர்த்தி திருவருட்பார் நூல் பரிசாக வழங்கி கௌரவித்தார்கள். மயிலை ஆதிகேசவன் பெருமாள் சீர்காழியில் பசுமை சேவை சங்கம் சார்பில் 1 லட்சம் பனை விதை நடும் பணி துவக்க விழா. அரசு பள்ளிகளில் 2ஆம் பருவம் தண்டலை நடுநிலை பள்ளியில் விலையில்லா பொருட்கள் வழங்கப்பட்டன. இன்று முதல் பருவம் விடுமுறைக்கு பின்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் தண்டலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் தலைமையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் விலையில்லா பாடநூல்கள் மற்றும் நோட்டுகள் வழங்கப்பட்டன. புதுகையில் 8வது புத்தக திருவிழா. திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் அக்டோபர் 6 வேடந்தவாடி கிராமத்தில் அரசு மரத்தடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. நீலக்கோட்டை அருகே உச்சனம்பட்டியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பிலான புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. குடவாசலில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி குடவாசல் வடக்கு ஒன்றியம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் திருவாரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி MLA-யுமான R. காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. தமிழக அரசின் விலையில்லா நோட்டு புத்தகம் வழங்கும் விழா. முதல் பருவ விடுமுறை முடிந்து பள்ளி திறப்பு. உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள்.
தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் பருவத்திற்கான தமிழக அரசின் விலையில்லா புத்தகங்கள் நோட்டுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் லே சொக்கலிங்கம் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் நாகராஜ் மற்றும் வினிதா ஆகியோர் வழங்கினார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.